தீபாவளி ஸ்பெஷலாக ஜனநாயகன் அப்டேட் ஏன் இல்லை என்று விசாரித்தால் கரூர் சம்பவம் காரணமாக விஜய் தரப்பில் தீபாவளியை பெரியதாக கொண்டாட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஜனநாயகன் படம் தொடர்பாகவும் எந்த தீபாவளி அப்டேட்டும் வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள். தீபாவளிக்காக ஏதாவது செய்தால் அது அரசியல் ரீதியாக விமர்சிக்கப்படும் என்பதால் இந்த முடிவு. தாவேகா கட்சியினரையும் கட்சி சார்பாக எந்த தீபாவளி கொண்டாட்டங்களும் வேண்டாம் எனவும் அறிவுறுத்தி இருந்தனர். இன்னும் சில வாரங்கள் கழித்து ஜனநாயகன் ப்ரமோஷன் தொடங்கிவிடும். அப்பொழுது லிரிக்ஸ், வீடியோ, பாடல், வெளியாகும். மலேசியாவில் ஜனநாயகன் பாடல் வெளியீட்டு விழாவை பிரம்மாண்டமாக நடத்த விஜய் தரப்பு முடிவு செய்திருந்தது. இப்பொழுது அவருக்கு பிரம்மாண்டமாக எந்த விழாவும் வேண்டாம் என்ற முடிவில் விஜய் உள்ளதாக கூறப்படுகிறது. அதிக ஆர்ப்பாட்டம், கொண்டாட்டங்கள் இல்லாமல் ஜனநாயகன் வெளியாக வாய்ப்பு என்கிறார்கள். தளபதி விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் வியாபாரம் அமோகமாக இருந்து வருவதாக தெரிகின்றது. குறிப்பாக இப்படம் விஜயின் கடைசி படம் என்பதால் பலர் இப்படத்தின் திரையரங்க உரிமையை போட்டி போட்டுக்கொண்டு வாங்க முன் வந்தனர். தற்பொழுது வெளியான தகவலின்படி ரோமியோ பிக்சர்ஸ் ராகுலுடன் இணைந்து ஜெகதீஷிடம் ஜனநாயகன் ரைட்ஸ் வாங்கி இருப்பதாக ஒரு தகவல் தீயாய் பரவி வருகின்றது. ஆளும் கட்சி தரப்பில் சில சிக்கலை கொடுக்கவும் வாய்ப்பிருக்கிறதா? எந்த தடை வந்தாலும் சொன்ன மாதிரியே ரிலீஸ் ஆகும் என்பதில் படக்குழு உறுதியாக இருக்கிறார்களாம். விஜயின் முந்தைய படமான கோட் திரைப்படத்தையும் ராகுல் தான் விநியோகம் செய்தார். அது மட்டுமல்லாமல் வினோத்திற்கும் ராகுல் நெருக்கம் என்பதால் தான் ஜனநாயகன் உரிமையை ராகுலுக்கு தர சம்மதம் தெரிவித்தாராம் தளபதி விஜய். சொன்னபடி ஜனநாயகன் திரைப்படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு உறுதியாக வெளியாகும் என்றே சொல்லப்படுகிறது. இது விஜய் ரசிகர்களுக்கு நிம்மதியான செய்தியாக உள்ளது.